வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய உத்தம தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் என்றும், இந்த மார்க்கத்திலே புதிதாக புகுத்தப்பட்ட காரியங்கள் ஒன்றொன்றும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்ற தூதர் நபியின் இந்த உன்னதமான வழிமுறையை நம் அனைவருக்கும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொண்டவனாம். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இறைவனுடைய இந்த மார்க்கத்தில அல்லாஹ்வால் மாபெரும் அருள் செய்யப்பட்டு இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த அருட்பெரும் பாக்கியம் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மக்கள், குறிப்பிட்ட சாரார் தான் இறைவனை வணங்குபவராக இருக்கிறார்கள். அந்த ஓரிரை கொள்கையை ஏற்ற நாம் இன்றைக்கு இந்த கொள்கையை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை, இறைவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக? இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு ஏராளமான காரியங்கள் இறைவன் நமக்கு அருளாக, நாம் கேட்ட கோரிக்கைக்கான பதிலாக அல்லாஹ் தந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் தந்ததிலேயே மிகப்பெரிய ஒரு அருள் இருக்கும் என்று சொன்னால் அது நாம் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த மார்க்கம் தான். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை நாம் கையில் வைத்திருக்கிற நாம் நம்முடைய ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடங்களும், நம்மளுடைய வாழ்நாளுடைய இறுதி நாள், இறுதி மூச்சு வரை அந்த வல்லோனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நினைவுறுத்தியோம். அல்லாஹ்வுடைய அருளால் இறைவன் படைத்த மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்புக்குரிய மாதங்களாக இருக்கும். அப்படியாக நாம் கடந்து வந்த ஒரு மாதம் தான் ரமலான் மாதம். எப்படி ரமலான் மாதத்தை பல்வேறு சிறப்புகளுக்கு உரியதான ஒரு மாதமாக சொல்வது போல துல்ஹஜ் மாதத்தையும் சிறப்புக்குரிய மாதமாக சொல்லுவோம். அந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் சிறப்பாக செய்கிற இன்னொரு காரியம்தான் இன்று நாம் நம்மளுடைய இஸ்லாமிய வரலாற்றிலே கொண்டாடப்படுகின்ற இன்னொரு மிக முக்கியமான பெருநாள், இந்த ஹஜ்ஜு பெருநாள் என்று சொல்லும் போதே இந்த ஹஜ்ஜு பெருநாளுக்கு உரியவராக ஒருவரை சொல்லுவோம். அந்த நபர் யார் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அந்த ஹஜ்ஜு பெருநாளை நம்மளுடைய தாய்மொழியிலே சொல்வதாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? தியாக திருநாள் என்று சொல்லுவோம். இந்த தியாகத்திற்கு பெயர் போன ஒரு நபர் தான் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய எல்லா கிரியையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அடிப்படையாக வைத்துதான் வரும். இந்த நேரத்தில் நாம் பார்க்க இருக்கிற செய்தி, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காட்டி தந்த ஏராளமான வழிமுறைகளை நாம் செய்கிறோம். அதில் குறிப்பாக துல்ஹஜ் மாதத்திலே நாம் கொண்டாடுகின்ற இந்த ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரை எல்லா காரியங்களும் ஹஜ்ஜு அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கிரியைகளாக தான் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம் செய்வதன் காரணமாக நாம் இப்ராஹிம் நபியுடைய வழிமுறையாக அல்லது நாம் இப்ராஹிம் நபியை சொந்தம் கொண்டாட நமக்கு தகுதி இருக்கிறதா என்று நம்மிடத்தில் கேட்டால் இல்லை என்ற பதிலை யார் சொல்கிறார்? நாம சொல்லல, அல்லாஹ் சொல்கிறார். நீங்க ஹஜ்ஜு பெருநாள்ல ஆடு கொடுக்குறீங்க, ஆடு கொடுத்துட்டா உங்களுக்கு எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொந்தம் கொண்டாட தகுதி வந்துடுமா அப்படின்னு எல்லாம் நம்மளை பார்த்து கேட்கிறான். நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க, அங்க சஃபா மர்வால ஓடுறீங்க, ஓடுனா நமக்கு எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொந்தம் கொண்டாட தகுதி வந்துடுமா அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அதுல வராது. இது போல நீங்க ஹஜ்ஜு செஞ்சாலும், இது போல நீங்க குர்பானிக்காக ஆணை பிடிச்சு கொடுத்தாலும் நீங்கள் இப்ராஹிம் நபியை சொந்தம் கொண்டாட முடியாது. இதை விட இன்றைக்கு ஒரு உலகத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பத்தி அதிகமா பேசுகிற காலகட்டம் என்பது துல்ஹஜ் மாதம் தான். இந்த துல்ஹஜ் 1ல இருந்து 10க்குள்ள அதிகமா தியாகம் என்ன, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, அவருடைய குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு பேசுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய அருளால் கடந்த 10 மாதங்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக ஒரு அஜெண்டாவே எடுத்தோம். அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில ஏராளமான படிப்பினை இருக்குன்னு அதை எடுத்து அவங்க சொன்ன தாவா எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய குடும்பம் எப்படி இருந்துச்சு, அவங்க ஏகத்துவத்தை எப்படி எடுத்து வச்சாங்க. ஒரு ஊர்ல இன்றைக்கு ஒத்த ஆளா இருந்து நம்ம சில செயல்பாடுகளை செய்ய மாட்டோம், அதே ஒத்த ஆள் தான் ஒட்டுமொத்த ஏகத்துவத்தின் தந்தையாக திகழ்கிற அந்த செய்திகள் எல்லாத்தையும் நாம இந்த கடந்த 10 மாதங்கள்ல பார்த்தோம். இந்த 10 மாதங்கள்ல செஞ்சோம்ல, தௌஹீத் ஜமாஅத்துக்கு அல்லாஹ் தனியா எதுவும் அந்தஸ்தை கொடுத்துருவானா? இந்த தௌஹீத் ஜமாஅத் சார்பா நம்ம செஞ்ச இந்த செயல்பாடுகளுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி நீங்க நல்லா பாராட்டி இருக்கீங்க, சீராட்டி இருக்கீங்க, அவங்களை நினைவு கூறுறீங்க, உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொந்தம் கொண்டாட தகுதி இருக்கான்னு அல்லாஹ் கேட்டா அதுவும் இல்லை. அப்ப யாருக்கு தான் தகுதி, யாருக்கு தகுதி என்பதை அல்லாஹ் திருமறையில சொல்லி காமிக்கிறான். இன்ன அவுலன் நாஸி பி இப்ராஹிம். இப்ராஹிமின் விஷயத்திலே மிக தகுதி படைத்தவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் 3 சாரார்கள் என்று அல்லாஹ் சொல்கிற அந்த 3 சாரார்கள்ல முதல் ஆள் யாருன்னா அவர்கள் இந்த நபி. யார சொல்றான் அல்லாஹ்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகுதி இருக்கு. இப்ராஹிம் என்னுடைய நபி, இப்ராஹிம் என்னுடைய ஏகத்துவத்தின் தந்தை என்று சொல்வதற்கு தகுதியுடைய படைத்தவர் யாரு? முதல் தகுதி நம்மளுடைய தூதர் நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகுதி. இரண்டாவது அல்லாஹ் ஒரு சாராரை குறிப்பிடுகிறான். அவர்கள் தான் அந்த இப்ராஹிமை பின்பற்றியோர்.
மூன்றாவது ஒரு சாரார் நம்பிக்கை கொண்டோர் அப்படின்னு இறைவன் இந்த 3 பேரை சொல்லிடுறான். அப்போ இந்த இதை கேட்டவுடன் இந்த வசனம் வந்து 3வது அத்தியாயம் 68ல வருது. இந்த வசனத்தை கேட்டா அப்ப வாய் இந்த கேட்டகரியில நம்மளும் வந்துருவோம் தானே அப்படின்னு நமக்கு மனசுல தோணுறாலும் நல்ல ஆழமாக சிந்தித்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியோர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுவதுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தார்கள், இந்த ஏகத்துவத்திற்காக அவங்க செஞ்ச தியாகம் மாதிரி இன்னைக்கு நாம செஞ்சுட்டோமா? அவங்க இந்த ஏகத்துவத்தை எத்தி வச்ச மாதிரி நம்ம இந்த ஏகத்துவத்தை எத்தி வச்சுட்டோமா? இந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொந்த கொண்டாடுறது. நம்பிக்கை கொண்டவர் 3வது அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஒரு ஆளை சொல்றான். நம்பிக்கைன்னா எப்படிப்பட்ட நம்பிக்கை? இன்றைக்கு நாமெல்லாம் நம்பிக்கை கொண்டுறது யா யுஹல்லதி நாமனும் நம்பிக்கை கொண்டவரை அதை நம்ம பார்த்தா சொல்லுவோம். ஆனா இந்த நம்பிக்கை இன்றைக்கு நம்ம இடத்துல எப்படி இருக்கிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்துச்சு? நாம இன்றைக்கு ஆழமாக இறைவனை நம்புகிறோமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆழமாக நம்பினாரா? இந்த வித்தியாசத்தை பார்த்தா பல 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 விஷயங்களை பார்க்க முடியும். எப்படின்னா நாம நம்புற மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பல. அவங்க நம்பினது கடுமையான ஆழமாக நம்பினார். அதுல பல சந்தர்ப்பத்துல அல்லாஹ் தனது அருமையான திருமறையில சொல்லி காமிப்பான். என்னெல்லாம் சொல்லுவான்னா, இப்ராஹிம் சகிப்புத்தன்மை மிக்கவர், இப்ராஹிம் நம்மை நம்புபவராக இருந்தார், இப்ராஹிம் பொறுப்பை நம்மிடத்தில் ஒப்படைத்தார், இப்ராஹிம் நம்மை சேர்ந்தவராக இருந்தார் அப்படின்னு பல சந்தர்ப்பங்கள் எல்லாம் சொல்லிட்டே வருவோம். ரத்தின சுருக்கமா சொல்றதா இப்ராஹிம் ஒட்டுமொத்தமாக அவர் நம்மை சார்ந்திருந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இன்றைக்கு நம்மளுடைய உலக காரியங்கள்ல இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்ட அந்த நம்பிக்கை மாதிரி நம்ம நம்பிக்கை கொள்கிறோமா? ஒரு உதாரணத்தை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டால் நாம் இன்றைக்கு எந்த மாதிரியான நம்பிக்கையில் இருக்கிறோம் என்பதை விளங்கிவிடும். எப்படி இன்றைக்கு அதிகமாக நம்ம எல்லாம் தொழில் செய்யக்கூடிய மக்களா இருக்கோம்ல, இந்த தொழில் செய்ய நமக்கு என்ன ஒரு விஷயம் இருக்கும்னா, இந்த உலகத்துல சில விஷயங்கள் எப்படி நடக்குதோ அது அப்படிதான் நடக்கும் என்பதை தெளிவா விளங்கி இருக்கிறோம். இதுல ரொம்ப இலகுவா புரியும் விதமா சொல்றதா இருந்தா, இந்த வியாபார தலங்கள்ல குறிப்பாக இந்த டிசம்பர் ஜனவரி மாதங்கள்ல ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிற ஒரு சகோதரருக்கு வியாபாரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக குறைவா இருக்கும்னு சொல்லுவோம். ஏன் குறைவா இருக்கும்னா, அந்த காலகட்டத்துல மாட்டு மத நண்பர்கள் சகோதரர்கள் தங்களுடைய வணக்க தலமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றுவதற்காக போவாங்க, மாலை போடுவாங்க. அதனால நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? நாம இந்த டிசம்பர் ஜனவரி மாத காலகட்டங்கள்ல வியாபாரம் சுமாரா இருக்கும், நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். இத நான் சந்திக்கும் போது பாய் இந்த மாசம் வியாபாரம் எப்படி இருந்துச்சு கேளுங்களேன், தெளிவா சொல்லுவாப்ல. பாய் இந்த மாசம் வியாபாரம் கம்மியா தான் இருக்கும். அது இந்த மாசம் ஆரம்பத்திலே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மாசம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இது உதாரணத்துக்காக டிசம்பர் ஜனவரி சொல்றேன். இந்த ஊர்ல அது மாற்றா கூட இருக்கலாம், வேற ஒரு மாசத்துல கூட கம்மியா இருக்கலாம். இங்க பக்கத்துல இருக்கிற குலசையை பேஸ் பண்ணி கூட சில வியாபாரங்கள் அடிபடலாம், சில மாசத்துல வியாபாரம் சூப்பரா இருக்கலாம். ஆனா நாம பிக்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றோம்ல, இந்த மாசம் அந்த மாசம் ஆரம்பத்துல என்ன முடிவுக்கு வந்துடுறோம்? இந்த மாசம் வியாபாரம் குறைவாகத்தான் இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வர்றோம்ல. இந்த முடிவுக்கு வருவதற்கு யார் நமக்கு அதிகாரம் கொடுத்தா? நான் அல்லாவை தாண்டி இந்த முடிவை நான் ஏன் எடுக்கிறேன்? அந்த மாசத்துல வியாபாரம் கம்மியா இருக்கும்னு நான் முடிவு எடுத்துக்கிறேன். இது உண்மையில சாத்தியமா? அல்லாஹ் நாடில அந்த வியாபாரத்தை கூட்டி தர மாட்டானா? நாம இன்றைக்கு ஒரு மனிதனால் முடியாத ஒரு விஷயத்த எப்படி நினைச்சுக்கிறோம்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயம் முடியாதா, அது அல்லாஹ்வால முடியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஒருத்தர் இன்னொருத்தர் போய் கேட்கிறார், உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கேட்கிறார். டக்குன்னு நம்மகிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டவுடனே அவருடைய மெடிக்கல் செலவுக்கு 1000 ரூபாய் கேட்கிறாரு. 1000 ரூபாய் தெரியுது, ரொம்ப கஷ்டப்படுறாரு, 1000 ரூபாய் தேவை, பையில இருந்தோ அல்லது இன்றைக்குள்ள இதுல பாய் ஜிபே நம்பர் சொல்லுங்க, ஒரு ஜிபேல ஒரு 1000 ரூபாய் கட்டி விட்டாச்சு. அதே நபர் 2 நாள் கழிச்சு வந்து பாய் பெரிய மருத்துவ செலவாயிருச்சு, ஒரு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் தான், ஆனா எங்கிட்ட இல்ல, உங்களுக்காக நல்லா பிரார்த்தனை செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுவோம். நமக்கே ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைன்னா என்ன செய்வோம்? முதல்ல வீட்டுல இருக்கான்னு பார்ப்போம், இல்ல நண்பர்கள் வட்டாரம் சொந்தக்காரங்க 1 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணியாச்சு. இதே 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ண சொன்னா என்ன பண்ணுவோம்? ட்ரை பண்ணுவோம். கிடைக்கலன்னா ஃபைனலா என்ன பண்ணுவோம்? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்போம். இதுல நல்ல பாருங்க, நான் 1000 ரூபாய் ஒருத்தர் கேட்கும் போது அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்கல. இறைவா இவர் 1000 ரூபாய் கேட்கிறாரு, நீ வழங்கி எனக்கு வழங்கி 1000 ரூபாய் நான் உனக்கு உன்னுடைய திருப்தியை நாடி நான் அவன்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்கல. ஆனா 10 லட்சம் ரூபாய் கேட்கும் போது நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன்னு சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? நான் என்ன அல்லாஹ்வை நம்பி விட்டேன்? அதே மாதிரி பாருங்க, ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் கேட்கும் போது, அதாவது நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் தேவைன்னா அந்த ஏற்பாடு பண்ணிடுறோம். அதே 10 லட்சம் ரூபாய் தேவைன்னா கடைசியில போய் யாரை போய் நாடுகிறோம்? அல்லாஹ்வை நாடுகிறோம். கடைசியில அல்லாஹ் வைக்கிறோமே, இது சரியா?
முதல்ல தேவை ஏற்படும் போது அல்லாஹ்வை நாடி விட்டோமா, இறைவா எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டு விட்டது, நீ அருள் புரிந்தால் அந்த தேவையை நான் இலகுவாக சமாளித்து விடுவேன் என்று நான் நம்பி இருக்கிறேனா? இன்றைக்கு நம்மளோட நம்பிக்கை இப்படித்தான் இருக்கிறது. எதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் அதுக்கு ஒரு லிஸ்ட், எதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டாம் அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம். ஒருத்தர் நம்ம பையன் நம்ம இடத்துல 100 ரூபாய் கேட்கிறாரு, நம்ம என்ன சொல்லுவோம், 100 ரூபாய் கையில கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம பையன் கிட்ட சொல்றோம். அதே நம்ம பையன் வெளியில ஒரு காரை பாக்குறாரு, காரோட விலை 10 லட்சம் ரூபாய் இல்ல 20 லட்சம் ரூபாய், அந்த காரை வாங்கிட்டாங்க வாப்பா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், நீ அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை கேளு வாப்பா, அல்லாஹ் நாடினால் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவோம். இதில் ஏன் வித்தியாசம்? இது நம்பிக்கையில் உள்ள குறைபாடு இல்லையா? இது மாதிரி நம்பல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நம்பினாங்க, அல்லாஹ் நாடினால் நடக்கும் நம்பினாங்க. அந்த நேரத்துல ஒட்டுமொத்த மக்களும் அவரை நெருப்பு கொண்டதில் தூக்கி போடணும்னு நினைக்கிறாங்க. பயத்துல இருந்தாங்களா? அல்லாஹ்வை நம்பாம இருந்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில 3 பொய் சொன்னாங்க. கூடுதலா ஒரு பொய் சொல்லி இருக்கலாம். என்ன பொய்? நான் தெரியாம செஞ்சுட்டேன், அந்த சிலையெல்லாம் தெரியாம உடைச்சிட்டேன், இல்ல நான் உங்களை சேர்ந்தவங்க சும்மா லைட்டா விளையாடி பார்த்தேன், ஏதாவது ஒரு பொய் சொல்லிருக்கலாம். ஆனா சொல்லல. கொள்கையில அவங்க பொய் சொல்லல. அவங்க சொன்ன 3 பொய்யிலும் கொள்கை சார்ந்து சொல்லவே இல்லை. ஆனா கொள்கைன்னு வந்து விட்டால் உசுரே போனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங்கா நிப்பட்டு நின்றாங்க பாத்தீங்களா? அந்த கொள்கை நம்ம இடத்துல இருக்கிறதா? அந்த ஆழமான நம்பிக்கை நம்ம இடத்துல இருக்கிறதா? அந்த ஆழமான நம்பிக்கையினுடைய விளைவு அல்லாஹ் அந்த நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டாலும் அல்லாஹ் அவரை காப்பாற்றும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தாரை காப்பாற்றி கூட்டு போய் நின்ற இடம் ஒரு நதிக்கு முன்னாடி. மக்கள் எல்லாம் அந்த நேரத்தில் சொல்றாங்க, மூசாவே எங்களை மாட்டி விட்டீங்களே, நாங்க வசமா மாட்டிக்கிட்டோமே, நாங்க ஃபிரௌன் கிட்ட இருந்தா கூட அடிமையா உசுரோடு வாழ்ந்திருப்போம், உங்களோடு வந்தோம், ஃபிரௌன் எங்களை கொல்ல போகிறார், நீங்க இப்படி எங்களை மாட்டி விட்டுட்டீங்களேன்னு சொல்லும் போது அந்த நேரத்துல உண்மையிலே ஒரு மனிதன் கான்பிடண்டா இருப்பான். ஆனா சுத்தி உள்ளவங்க எல்லாம் மைனஸா பேசும்போது ஒருவேளை அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு நினைக்க தோணும். ஆனா அந்த சூழலிலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இல்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் தடியை அந்த நதியில் அடிக்க சொன்னா தண்ணி பிளந்து வழியை ஏற்படுத்துகிறார். இது மாதிரி ஏராளமான சம்பவங்களை சொல்லலாம். அதுல ஒரு முத்தாய்ப்பான ஒரே ஒரு நபி தோழர், அதாவது ஒரு நல்லடியாரோட சம்பவம். பனு இஸ்ரவேல் சமூகத்துல வாழ்கிற ஒரு மனிதர், நல்ல மனிதர். இவர் என்ன செய்கிறார் சொன்னா, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுகிறார். அல்லாஹ்வை வணங்கணும் என்பதற்காக ஒரு தனியா ஒரு கட்டடத்தை உருவாக்கி நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக இது போல ஒரு மர்கஸ் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி இங்க தொழுகிறது, நன்மையான காரியங்களை செய்யறதுக்கு வந்துடுறார். இவரை பத்தி ஊர்ல எல்லாருமே நல்லபடியா பேசுகிறார். இவர் நல்ல மனிதர், இபாதத்தாளி, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதற்காக நிறைய நன்மைகளை செய்வார், ஊரெல்லாம் பேசுகிறார். ஒரு நாள் அவங்க அம்மா வராங்க, அந்த கட்டடத்துல அந்த தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. ஜுரைஜ், அவர் பேர் ஜுரைஜ் அப்படின்னு அழைக்கிறார். அழைச்சா அப்பதான் இந்த ஜுரைஜ் என்ற தோழர் என்ன பண்றாரு சொன்னா, அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கான், தொழுதுட்டு இருக்கிறான். தொழுதுட்டு இருக்கிற இந்த நபருக்கு பெரிய மனக்குழப்பம். நமக்கெல்லாம் தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு மனக்குழப்பம் வரும்ல, என்ன குழப்பம் வரும்? தொழுதுட்டு இருக்கும் போது அந்த சாவி எல்லாம் எங்க வச்சோம் அப்படின்னு ஒரு யோசனை எல்லாம் வரும். கடைசியா காசு வாங்கி போட்டோமா, கல்லாக்குள்ள போட்டோமா, பரிசுக்குள்ள வச்சோமா, இல்ல வேற எங்கேயாவது வச்சோமா அப்படின்னு அந்த சிந்தனைகள்லாம் இங்கதான் வரும். சில நேரத்துல இந்த தொழுகையை ஆரம்பிக்கும் போது ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த ஊருக்கு போகணும், எத்தனை மணிக்கு வண்டி ஏறணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் காலத்துல ஆரம்பிப்போம். இத்தனை மணிக்கு வண்டி ஏறணும், இத்தனை மணிக்கு போய் இறங்கணும், இத்தனை மணிக்கு இறங்கி இந்த ஊர்லாம் பார்த்துட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு ஃபைனலா இத்தனை மணிக்கு ஏறி திரும்ப ஊருக்கு வரணும்னு சொல்லும் போது நம்ம எங்க நிற்போம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்றது இருப்போம். ஒட்டுமொத்த பிளானை எங்க பண்ணி முடிச்சிருப்போம்? தொழுகையில தான் பண்ணி முடிப்போம். இது நமக்குள்ள மனக்குழப்பம். ஆனா இந்த ஜுரைஜுக்கு என்ன மனக்குழப்பம்னா, தொழுதுட்டு இருக்கிற நம்ம அம்மா கூப்பிடுறாங்க, திரும்பி பார்க்கணுமா கூடாதா அப்படின்ற பெரிய மனக்குழப்பம். இந்த நேரத்துல அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? அல்லாஹ் வணங்கிட்டு இருக்கும்போது அல்லாஹ் வணங்கிட வேண்டியதானே, தொழுதுட்டு போய் அம்மாவை பார்த்துக்குவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தொழுகை கண்டினியூ பண்ணிடுறாங்க. அம்மா போயிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் வர்றாங்க, அம்மா கூப்பிடுறாங்க, மறுபடியும் இவர் தொழுதுட்டு இருக்கிறாரு, அம்மா போயிடுறாங்க, நம்ம தொழுதுட்டு போய் பார்ப்போம்னு நினைச்சாரு. மறுபடியும் 3வது நாளும் அதே மாதிரி அம்மா வரும்போது தொழுதுட்டு இருக்கிறாங்க, ஜுரைஜ்னு அழைக்கிறாங்க, இவர் திரும்பி பார்க்கல. அம்மா கடுமையாக கோபம் மூச்சு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. வழக்கமா இந்த அம்மாமார்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எல்லாத்தையும் திட்டி போட்டுதான் யோசிப்பாங்க, ஐயோ என் பிள்ளை இப்படி திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அது சகட்டு மேனிக்கு, அதுவும் நம்ம தென் மாவட்டங்கள்ல கிழிக்கிறதுக்குலாம் சொல்லவே வேண்டாம், வார்த்தைகள் எல்லாம் ஒன்றொன்றும் அப்படி முத்தாய்ப்பா வரும். அது மாதிரி இந்த அம்மா எப்படி திட்டி போடுறாங்கன்னா பெரிய சாபத்தை கேட்டாங்க, இறைவா அப்படின்னு அல்லாஹ்ட்ட கையை ஏந்தி விட்டாங்க.
இறைவா, இந்த ஜுரைஜ் ஒரு விபச்சாரியோட கண்ணுல முழிக்காம அவனுக்கு நீ இறப்பை கொடுத்து விடாது ஒரு பெரிய பிரார்த்தனை. இது சாதாரண பிரார்த்தனை, கடுமையான சாப பிரார்த்தனை. சாப பிரார்த்தனை கேட்டு விட்டு போயாச்சு. பிற்காலத்துல இந்த ஜுரைஜ பத்தி நல்ல செய்தி எல்லாம் ஊர் மக்கள் கேள்வி நல்லா படுறாங்க. இவரை பத்தி கேள்விப்பட்டிருந்தாலும் ஒரு பெண்மணி வரா, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஜுரைஜ பத்தி அப்படின்றீங்க, ஆகான்றீங்க, ஓஹோன்றீங்க, யார் அந்த ஜுரைஜ் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஜுரைஜ பத்தி மக்கள் சொல்றாங்க, ஒரு நல்ல மனிதர், நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கிறாரு, தொழுதுட்டு இருப்பாரு, இபாதத்துல இருப்பாரு. எந்த அளவுக்கு இபாதத்துல இருப்பாருன்னா அவங்க அம்மா கூட்டா கூட திரும்ப மாட்டாங்கன்னு அவரை பத்தி நல்லா சொன்ன உடனே, இந்த ஜுரைஜ நீங்க நல்லவன் சொல்றீங்கல்ல, இந்த ஜுரைஜ நான் வழிகட்டு காமிக்கட்டா அப்படின்னு ஒரு பெண்மணி சபதம் எடுக்கிறார். அந்த பெண்மணி தான் யாரு? விபச்சாரி பெண்ணு. இவன் நேரம் என்ன பண்றா, ஜுரைஜ் கிட்ட வந்து, ஜுரைஜ் உங்களோட நான் இருக்க வேண்டும், நான் உங்களோட உபயோகிக்க வேண்டும் என்று ஓப்பனா டிக்ளேர் பண்ணி கேட்கிறான். கேட்டா ஜுரைஜ் என்ன பண்றாரு, இவளை பார்த்தாதானே பிரச்சனை அப்படின்னு பார்க்கவே இல்லை. பார்க்காமல் இவளை புறக்கணித்து விட்டு போயிடுறாரு. இது அந்த விபச்சாரி பெண்ணுக்கு கடுமையான அவமானமாயிரும். ஊர்ல உள்ள எல்லாரும் நம்மளை பாக்குறாங்க, வைக்கிறாங்க, இவன் நம்மளை பார்க்க கூட மாட்டேன்றானே, இந்த ஜுரைஜை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா, இவன் வேற ஒரு ஆணோடு தகாத உறவு ஈடுபட்டு கர்ப்பமும் உண்டாயிடுறான். அதுக்கு பிறகு பிள்ளையும் பெற்றுறான். பிள்ளையை பெற்றது நேர வந்து சேர்ற இடம் எங்க, ஜுரைஜ் இருக்கிற அந்த பகுதிக்கு வந்து, எனக்கு நீதி வாங்கி தர மாட்டீங்களா மக்களே, எனக்கு நீதி வாங்கி தர மாட்டீங்களான்னு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட். ஜுரைஜ் கட்டணத்துக்கிட்ட வந்து நின்றவன மக்கள் எல்லாம் கூடுறாங்க. என்னமா என்ன ஆச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டவொடனே, ஜுரைஜ் என்னுடைய வானத்துல விளையாண்டுட்டாரு, என்கிட்ட தவறான உறவுல ஈடுபட்டுட்டாரு, நீங்க எனக்கு நியாயத்தை வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. மக்கள் எல்லாம் உடனே என்ன கேட்கறாங்க, வழக்கமா இப்படி சொன்னோம்னா ப்ரூஃப் கேட்பாங்க, என்னமா ஆதாரம் அப்படின்னா, இதான் இந்த குழந்தை ஆதாரம்னு குழந்தையை காமிச்சிடறாங்க. என்ன பண்ணணும் இப்போ அந்த மக்கள், ஒரு விஷயத்த கேட்டுட்டா, ஒரு 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 சைட்ல இருந்து ஒரு குற்றமா ஒரு 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 குறை வந்து விட்டதா, புகார் வந்து விட்டா, இந்த பக்கம் கேட்ட மாதிரி அந்த பக்கம் கேட்கணும்ல, கேட்கல. நிறைய நேரத்துல மக்கள் தவறளிப்பது இதுதான். ஒரு பக்கம் சைட்ல கேட்டுருவோம், இந்த அடுத்த பக்கத்துல உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அவர்கிட்ட போய் உட்கார்ந்து, பாய் இப்படி ஒண்ணு வந்துச்சு, என்னது கரெக்ட் தானா தப்பு தானான்னு கேட்டுருவோம். இதே இது நமக்கு பிடிக்காத ஒரு ஆளா இருந்தா, எனக்கு அப்பவே தெரியுமே அந்த ஆள் அப்படிதானே, நம்ம வந்து தாராளமா பேசுறதெல்லாம் மார்க்க ரீதியாவே தப்பு. இந்த நேரத்துல இந்த மக்கள் என்ன பண்றாங்க, பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஜுரைஜ பத்தி நல்லா ஒரு ஆளா சொன்னாங்க, அவர் சூப்பரு, அவர் இபாதத்தாளி, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொன்னாங்கல்ல, என்ன பண்ணிருக்கணும், ஜுரைஜ் கிட்ட போய் பேசியிருக்கணும். ஆனா இவங்க பண்ண பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா, இந்த பெண்மணி இப்படி சொன்ன உடனே இவர் ஒரு நற்செயல் செய்வதற்காக ஒரு மர்கஸ் போன்ற ஒரு கட்டடம் வச்சுதார்ல, இந்த கட்டடம் ஒட்டுமொத்தத்தையும் இடிச்சு தள்ளிட்டாங்க, சுக்குநூறா மண்ணோடு மண்ணா ஆக்கிட்டாங்க. ஜுரைஜ் வெளிய இருந்து வராரு, நேரம் அவரை அடிக்கிறதுக்கு பாயிறாங்க. ஜுரைஜ் கூப்பிட்டு, என்னப்பா என்னையா அடிக்க வரீங்க, கட்டடத்தையே நாசமாக்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு இவங்க சொல்றாங்க, இந்த பெண்மணியோட மானத்தை விளையாண்டுட்டு அப்ப சும்மா விடுமா ஒண்ணு அப்படின்னு கேட்டவொடனே, என்னமா என்ன ஆதாரம்னா, இந்த குழந்தைதான் ஆதாரம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் அந்த பெண்மணிக்கு சப்போர்ட்டா வந்து நிக்கிறாங்க. இந்த நேரத்துல அந்த ஜுரைஜ் செஞ்ச விஷயம் என்ன, இப்படி ஒரு காரியம் நமக்கு நிகழ்ந்தா என்ன பண்ணுவோம், ஓடிடுவோம், எப்படியாவது எஸ்கேப் ஆயிட மாட்டோமா நினைப்போம். ஆனா ஜுரைஜ் என்ன பண்றாரு, நிதானமா எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்கன்னு என்ன பண்றாருன்னா, ஒழு செய்யறாரு. ஒழு செஞ்சுட்டு மறுபடியும் எங்க வந்துட்டாரு, தொழுகைக்கு வந்துட்டாரு. அல்லாஹ்வை நான் வந்து வணங்க போறேன், என்ன வந்து அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க தொந்தரவு செய்யக்கூடாது, அல்லாஹ்வை வணங்குறாரு. அல்லாஹ்வை வணங்கிட்டு திரும்ப என்ன பண்றாரு, தொழுது முடிச்சுட்டு நேரம் அந்த பெண்மணிக்கு பக்கத்துல போயிட்டு அந்த கையில் வைத்திருந்த அந்த குழந்தைய அப்படியே அந்த குழந்தையோட தலையை வருடி கொடுத்து விட்டு, யா குலாம், ஓ குழந்தாய், உன்னுடைய தந்தை யார் அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கிறார். நிகழ்த்தத பாருங்க, எந்த தொழுகையால ஒரு பெரிய சாபம் உண்டாச்சோ அதே தொழுகையத்தான் அவர் சொல்யூஷனா தேர்றாரு. தொழுது முடிச்சு எந்த குழந்தையை சாட்சியாக சொல்லப்படுத்தோ அதே குழந்தை கிட்ட போய், ஓ தந்தை யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த குழந்தை தூரத்துல ஒரு ஆட்டு இடையில் நிக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஆட்டு இடையில், அவனை காமிச்சு இதுதான் என்னுடைய தந்தை என்று அந்த மழலை மொழியிலே அந்த குழந்தை பருவத்திலே பேசிய ஒரு அற்புதமான சம்பவம் அந்த நேரத்துல நிகழ்ந்து இருக்கிறது. நமக்கெல்லாம் குழந்தையில பேசுறது யாருன்னு கேட்டா உடனே டப்புனு யாரும் சொல்லுவோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவோம். ஆனால் அது மாதிரி 3 சம்பவங்களை பார்க்கலாம் ஹதீஸ்கள்ல. அப்படி ஒரு சம்பவம் தான் இது. இது நிகழ்ந்ததற்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம இந்த சம்பவத்தை நம்ம உள்ளத்துல ஓட்டி பாருங்க. எது இந்த குழந்தையை பேச வைத்தது? அந்த ஜுரைஜா பேச வச்சாரு இல்ல, ஜுரைஜ் அந்த நேரத்தில் மேற்கொண்ட நடவடிக்கை. எனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, எனக்கு ஒரு சோதனை வருகிறது, நான் இக்கட்டான சூழலில் இருக்கிறேன், இந்த நேரத்தில் நான் அணுக வேண்டிய ஆள் யாரு? நம்மெல்லாம் யார் அணுகுவோம்? என்னோட எம்மாட்ட போய் அழுவோம்,
என்னுடைய நண்பன்கிட்ட போய் புலம்புவோம், என்னுடைய தந்தைகிட்ட போய் சொல்லுவோம். இருக்கிறதுலே நாம யாரை நம்ம உயிருக்கு உயிராக நேசிக்கிறோமோ அவர்களிடத்தில் போய் மன்றாடுவோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் வேஸ்டான ஒரு காரியம். யாரிடத்தில் செல்ல வேண்டுமோ அவர்களிடத்தில் இன்று நாம் செல்வதில்லை. இக்கட்டான சூழ்நிலை அல்லாஹ்விடத்தில் போறோமா, அவர் போய் நின்ற இடம் பாருங்க, தொழுகை. இன்றைக்கு தொழுகை பற்றி நாம் சொல்வதாக இருந்தால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? இன்றைய காலை ஃபஜ்ர் நம்ம எத்தனை பேர் நிறைவேற்றாமல் இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அந்த ஜுரைஜ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் பிறந்தவர் கிடையாது. இதற்கு முன்னாடி வாழ்ந்த பனு இஸ்ரவேல் சமூகத்தை சேர்ந்தவர். நாம தொழுகிறவரை இந்த 5 வக்து தொழுகை கிடையாது அவருக்கு. அவரு செஞ்சதெல்லாம் ஒரு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுகிற ஒரு வணக்கம். இன்றைக்கு கடமையாக இருக்கிற, தொழாவிட்டால் நமக்கு பாவம் என்று அல்லாஹ் எழுதி வைத்த இந்த தொழுகைகளை கூட இன்றைக்கு நிறைவேற்றாமல் இருக்கிற பாவிகளாகத்தானே இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அப்ப எப்படி நமக்கு இந்த ஆழமான நம்பிக்கை வரும்? இந்த ஆழமான நம்பிக்கை அவருக்கு வந்ததனுடைய விளைவு, அவர் அந்த நேரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பார்த்து விட்டார். அந்த நேரத்துல அந்த குழந்தை பேசும், மழலை குழந்தை, பச்சிலம் பாலகன் எப்படி பேசுவான்? அல்லாஹ் நிகழ்த்தி காண்பிக்கிறார். அல்லாஹ் நாடினால் நாம் உங்களுக்கு அறியாத புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்வோம் சொல்றான். அறியாத புறம்னா சொல்லவே முடியாது, இப்படித்தான் நடக்கும் சொல்ல முடியாது. ஒரு உதாரணம் இன்றைக்கு கண்கூட பார்க்கிறோம். உடங்குடி பகுதியில இப்படி வெக்க காத்தா கொட்டுது, நம்ம உள்ள வரும்போது பக்கத்துல மெஞ்சானபுரம் வரைக்கும் அடிச்சு நோக்குது மழை. அல்லாஹ் நாடினால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அருள் செய்ய முடியும். இதை விட ஒரு பிரமாதமான உதாரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் இந்த உரை முடிந்ததற்கு பிறகு தொழுது முடித்து விட்டு வீட்டுக்கு போனா நமக்கு அல்லாஹ்வுடைய ஒரு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் வீட்டுல. அந்த உணவு எப்படிப்பட்ட உணவா இருக்கும்? இன்னைக்கு கண்டிப்பா என்னவா இருக்கணும்? கண்டிப்பா அசைவமா தான் இருக்கணும். வெள்ளிக்கிழமை அசைவம் இல்லைன்னா சாப்பாடு இறங்குமா? கஷ்டம்தான். என்ன இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாதிரியே தெரியலையே, அசைவம் இல்லைன்னா நமக்கு இன்னைக்கு சாப்பாடு இறங்காது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லுவோம். அசைவம் சாப்பிட்டா நமக்கு ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அசைவம் சாப்பிட்டு முடிஞ்சோம்னா ஒரு போர்க்களம் வீட்டுக்குள்ள நடக்கும். வீட்டுக்குள்ளன்றதை விட வாய்க்குள்ள நடக்கும். ஒரு குச்சியை எடுக்கணும், அந்த குச்சியை எடுத்து பல்லுக்கு இடையில உள்ள எல்லா கருவியும் எடுத்து இது பண்ணி ரத்த கலரி ஆக்கி இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல. இதே மாதிரி இந்த முதலை என்ற உயிரினம் அசைவ உண்ணி. இதுவும் அதிகமாக அசைவத்தை சாப்பிட்டா அதுக்கு நமக்கு எப்படி பல்லுக்கு இடையிலே மாட்டுமோ அது மாதிரி அதுக்கு பற்கள் இடையே மாட்டுனா நாம குச்சி எடுத்துட்டோம், கையை குத்தி எடுத்துட்டோம். முதல்ல என்ன பண்ணும்? அதனால அது வலி தாங்க முடியாமல் வாயை பிளந்த மேனிக்கு கரை பக்கத்தில் நிற்கும். நிக்கிற இந்த சூழல்ல அல்லாஹ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எங்கிருந்தோ ஒரு பறவை வருகிறது. ஒரு இத்தினோண்டு தான், அது பேர் எகிப்தியன் பிளவர்னு சொல்றாங்க. அந்த பிளவர் எப்படி என்ன பண்ணுதுன்னு சொன்னா, அந்த முதலை திறந்திருந்த வாய்க்கு உள்ள பற்களுக்கு இடையே உள்ள கறிகளை கொத்தி 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 சாப்பிடுகிறது. இப்ப இந்த முதலைக்கு இது என்னவா இருக்கணும்? நம்ம எல்லாம் ஃபைனலா பிரியாணி, மட்டனு, சிக்கன் 65 ஃபைனலா ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. அது மாதிரி ஃபுல்லா அசைவத்தை சாப்பிட்டதுக்கு ஃபைனலா அந்த குட்டி பறவைன்றது ஒரு பீடா ஐஸ்கிரீம் மாதிரி. ஆனா அந்த முதலே நினைச்சாலும் அந்த பறவையை சாப்பிட முடியாது. அப்படி ஒரு செட்டப் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த முதலை தன் வாயை மூடணும்னு நினைச்சா அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. அந்த படைப்புல அந்த குட்டி பறவைக்கு மேல அல்லாஹ் ஒரு அழகை ஏற்படுத்தி இருக்கிறான். இது வாயை மூட நினைக்கும் போதெல்லாம் ஒரு குத்து, நான் உள்ள சாப்பிட்டு இருக்கிறேன், என்னப்பா வாயை மூடுற அப்படின்ற மாதிரி உடனே வாயை பிறந்துடும். இந்த பறவை தனக்கு எப்போது வயிறு நிறைந்ததுன்னு நினைக்குதோ அப்போதுதான் இங்கிருந்து அது அங்க வெளியேறும். இதுதான் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருள். இந்த அருளை இன்றைக்கு நாம் விளங்கி இருக்கிறோமா? நம்மளால என்னதான் நினைக்கிறோம்? நான் இன்றைக்கு இந்த கடைக்கு போகலன்னா ஒண்ணுமே நடக்காது. என்னுடைய திட்டத்தினால் தான் நான் இவ்வளவு பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறேன். என்னுடைய திட்டத்தினால் தான் இன்றைக்கு நான் இவ்வளவு பெரிய பொருளாதாரத்துக்கு சொந்தக்காரன் ஆகிறேன், இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்கிறேன் சொல்லுகிற இந்த வார்த்தை எல்லாம் வெறும் மாயை. அல்லாஹ் நாடி இருக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், உங்களுக்கு நாம் அறியாப்பு நினைத்து பார்த்திராத புறத்திலிருந்து நாம் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு அவர்கள் நினைத்து பார்த்திராத அளவுக்கு நாம் உங்களுக்கு உணவளிப்போம் சொன்னா நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு முதல்ல வாயில ஒரு பறவைக்கு உணவு அல்லாஹ் ஏற்படுத்திருக்கான்னு சொன்னா இன்றைக்கு நம் அல்லாஹ்வின் மீது எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்கிறோம், எப்படி வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பினால், அல்லாஹ்வை நம்பாமல் இன்றைக்கு நாம் சபையில் உட்கார்றோம். ஆனால் அந்த நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறதா? இக்கட்டான சூழலில் அல்லாஹ்வை நாடி இருக்கிறேனா? என்னுடைய சோகமான சூழ்நிலையிலே நான் ஒரு துக்கத்தில் இருக்கும்போது அல்லாஹ்வை நாடி இருக்கிறேனா? வெறும் துக்கத்தில் சோகத்தில் மட்டும் அல்லாஹ்வை நாடுவதல்ல,
என்னுடைய கடமையான வக்துகளை நான் அல்லாஹ்விடத்தில் முறையாக செய்யும் போதுதானே என்னுடைய நம்பிக்கை என்பது ஆழமாக உருவாகும். அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கை நமக்கு உருவாக்குவது வல்லல்லாஹ் அருள் புரிவானா என்ற பிரார்த்தனை முன்வைத்தவனாக என்னுடைய முதல்வருடைய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு எளிமையான ஃபார்முலா ஒண்ணுதான். தவக்கல் அலல்லாஹ் வ கஃபா பில்லாஹி வக்கீல். அல்லாஹ் 33வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்றான், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைப்பதாக, பொறுப்பேற்க அல்லாஹ் போதுமானவன் அப்படின்றதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட ஃபார்முலா. எதையுமே நம் சக்திக்குட்பட்டு நாம் ஒரு விஷயத்தை சிந்திப்போம்ல, அது அவ்வளவுதான் நடக்கும், அதுக்கு மேல நடக்காமல் போகலாம். ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி சிந்திக்கணும்னு சொன்னா, என்னால் ஒரு விஷயம் முடியாது, ஆனால் என்னால் முடியாததை அல்லாஹ்வால் முடியாது என்று எப்படி நாம் ஏன் தீர்மானிக்கிறோம்? ஒரு வியாபாரம் நடக்காதுன்னு நாம தான் தீர்மானிக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நடக்கும் தானே. இன்றைக்கும் பல சகோதரத்துல சந்திக்கும் போது புறப்புறா வியாபாரமே இல்லை, நீ இந்த சீசன் ஃபுல்லா இப்படிதான் ஆச்சு, இப்படிதான் 1 வருஷமா போயிட்டு இருக்கு, இப்படிதான் 2 வருஷமா போயிட்டு. இது நாம் இறைவன் மீது ஆழமாக நம்பிக்கை வைக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துது. வெறும் வியாபாரத்தை மட்டும் சொல்லல, சில சோதனைகள் நம்மோடு பல காலமா பயணித்துக் கொண்டிருக்கும். நம்ம எல்லாம் என்ன இருப்போம், அல்லாஹ்ட்ட கேட்டு பார்த்தோம், பாய் செட் ஆகல, விட்டுட்டேன். யாரை விட்டுட்டேன்? நாம அல்லாஹ்ட்ட கேட்கறத விட்டுருன்னு சொல்றது அல்லாஹ்வே விட்ட மாதிரி சமம். நான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை என்பதற்கான அர்த்தம். இப்படி நாம் ஒரு இறை நம்பிக்கைவாதியாக, ஒரு ஏகத்துவாதியாக, இது நம்மளுடைய செயல்பாடு சரியான செயல்பாடாக இல்லை. இதெல்லாம் ஒரு அடிப்படை. நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய அடிப்படையை அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்காமல் எப்படி என்னுடைய வாழ்க்கை சீராக சிறப்பாக அமையும்? நாளை மறுமை நாளிலே சொர்க்கம் வேண்டும் என்று எண்ணுகிறோமே, அந்த சொர்க்கம் எப்படி கிடைக்கும்? நம்பிக்கை இல்லாமல் கிடைக்காது. அப்படிப்பட்ட இந்த ஆழமான நம்பிக்கை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வைத்தார்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ, அது போன்ற ஒரு நம்பிக்கை அல்லாஹ் நமக்கும் ஏற்படுத்தினார் சொன்னா, நாம் அந்த இப்ராஹிமை சொந்த கொண்டாட தகுதியான மக்களா இருப்போம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்கு தந்தருள்வானா என்ற பிரார்த்தனையை கேட்டவனா என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன்.